அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தை நான் பார்த்ததுனால தைரியமா பேசுறேன். இது சினிமா, தமிழ் சினிமால ரொம்ப நாள் காலியா இருந்த ஒரு கம்பார்ட்மெண்ட்டை ஃபில்அப் பண்ற ஒரு படம்னு நான் நினைக்கிறேன். அதாவது காதலர்களுக்கு படம் இருக்கு, இப்ப பேய் விரும்பிகளுக்கு கூட படம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு. சோகம், பாசம் எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம தமிழ் சினிமால ரொம்ப நாளா ஒண்ணுமே பண்ணல அப்படிங்கிறது என்னுடைய வலிமையான கருத்து. சில சமயம் பயமா இருக்கு, இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டிவியில அர்த்தம் தெரியாம கண்ட கச்சரா பாட்டெல்லாம் சின்ன 8 வயசு குழந்தைங்களாம் ஆடுது. இதுதான் குழந்தைக்கு நம்ம பண்ணியிருக்கோம் தமிழ் சினிமால. இது கங்கை அப்புறனோட நான் நிறைய தடவை பேசியிருக்கேன். என்னென்னமோ வார்த்தைகளை 8 வயசு குழந்தைங்களை ஆட சொல்லி அதுக்கு பரிசு வேற தராங்க. இவர் சொன்ன மாதிரி ஜட்ஜு வேற அதுக்கெல்லாம். அதெல்லாம் இல்லாம சில்ட்ரன்ஸ் பிலிம் அப்படிங்கிறது இட்ஸ் a very important part of cinema in the world. மற்ற எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கிற பிரமாதமா தமிழ் சினிமால ரொம்ப நாளா அது லேக்கிங். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு படம் சில்ட்ரனுக்கு ரொம்ப பிடிச்சி எடுத்தது இந்த படம் ஒண்ணுதான் நினைக்கிறேன், பாகுபலி ஒண்ணுதான் நினைக்கிறேன். ஓரளவுக்கு நான் சந்திரமுகி கூட இட்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபேண்டசி பிலிம் தான் நான் சொல்லுவேன் டெஃபினெட்லி. ஸோ இது முழுக்க முழுக்க உங்க குழந்தைகளோட சந்தோஷமா நீங்க போய் பார்க்கலாம். ஏன்னா இப்ப பாதி படங்கள் நீங்க பார்க்கும்போது முக்கியமான இடம் வச்சு கப்புன்னு மூட்டிடுறீங்க கண்ணை அவங்களுக்கு, இல்ல காதை மூட வேண்டிய அளவுக்கு இருக்க படங்கள். இது அப்படி இல்லை. ஹரி, ஐ வில் கால் இட் யூ ஹவ் மேட் a ஹாரி பாட்டர் இன் தமிழ். இதுதான் என்னுடைய verdict. இட்ஸ் a ஹாரி பாட்டர் இன் தமிழ். நான் கம்ப்ளீட்டா தரோவா என்ஜாய் பண்ணேன். ஏன்னா நம்ம ஒத்தொத்தருக்குள்ளேயும் ஒரு குழந்தை இருக்கு, அது இல்லாம இல்லவே இல்லை. எங்கேயோ ஒரு ஃபேண்டசி நமக்குள்ள இருக்கு. அந்த ஃபேண்டசியை த்ரூ அவுட் இதுல கொடுத்திருக்காரு. அதுவும் கரெக்டா அந்த ஹாலிடே சமயத்துல சொன்ன மாதிரி ஆஃப்டர் எலெக்ஷன்ஸ் யார் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும் ஹரி ஜெயிப்பார் என்பது நிச்சயம் இருக்கு. அந்த 3D ஜம்பு சின்னத்துக்கு உங்கள் ஓட்டை போடுங்கள், சேஃபா இருக்கலாம் நீங்க. அண்ட் ஹரியை பத்தி சொல்லணும்னா இட்ஸ் a wonderful host. அந்த மாதிரி ஒரு ஹோஸ்ட் இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் ஜப்பானுக்கு போயிருக்காங்க. என் மூலமா he created history in Tokyo. முதல் முறையாக முழுநீள தமிழ் நாடகத்தை எங்க முழு குழு 15 பேரோட அங்க நடத்தின பெருமை ஹரிக்கு உண்டு. அதை செஞ்ச பெருமை எனக்கு இருக்கு. So he has made me part of history in Tamil theater. Thank you very much. அத்தனை ஆர்டிஸ்டும் பிரில்லியன்ட். அண்ட் கோகுலுக்கு நான் ஸ்பெஷலா ஏன் சொல்றேன்னா, எனக்கு இந்த மைமிங்கிறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு அவ்வளவா வராது அது, அதனால அது ரொம்ப பிடிக்கும். அதை ரொம்ப பிரில்லியண்டா யூஸ் பண்ணிருக்காங்க இந்த பிக்சர்ல. ஹேட்ஸ் ஆஃப் த டைரக்டர்ஸ் அண்ட் த லேடி மியூசிக் டைரக்டர் ஆல்சோ. நல்ல மெலடியோட பாட்டு போட்டிருக்காங்க. அண்ட் பெரிய விஷயம், பாட்டெல்லாம் வார்த்தை புரியுதுங்க. அப்பா எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குல்ல அது. அவங்க சொன்ன ஜாப்பனீஸ் கூட எனக்கு புரிஞ்சுது. அண்ட் வாசு சொன்ன மாதிரி ஒரு டிஃபரெண்ட் லுக் இருக்கு வெளியில பார்த்துச்சு. எனக்கு வெளியில பார்த்துச்சு சுகன்யா கூட ஜாப்பனீஸ் மாதிரி தான் இருந்தா. அந்த அளவுக்கு ஒரு ஃபிளேவரோட இந்த படத்தை எடுத்திருக்காங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் தம். ஐ என்ஜாய் தி பிக்சர் தரோலி, ஓப்பனா சொல்றேன். ஸோ ப்ளீஸ் என்ஜாய் அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா அவர் என்கிட்ட கூட அப்ரோச் பண்ணார் முதல்ல இந்த ரிலீஸ்க்கு. ரொம்ப கஷ்டப்பட்டார். நானும் 2-3 கைடன்ஸ் எல்லாம் கொடுத்து ஒர்க் அவுட் ஆகல. எஸ்வி சேகர் மூலமா அது ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னா குட். ஸோ மூலமா காமெடி மட்டும் ஒர்க் அவுட் ஆகல, படமும் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. குட். ஆல் தி பெஸ்ட் ஹரி. Do more and more of this. And இந்த மேடையில் இருக்கிறதுனால I would also like to thank another person who was responsible for bringing a full Tamil theater drama to Tokyo. அந்த ஆடியன்ஸ்க்கு my good friend Abhay is also there. Thanks a lot. Please make it a success. மீடியால I can only request you. இது எனக்கு இந்த படத்துக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் நிஜமாவே சொல்றாங்க இல்லையா, குழந்தைகளோடு பார்க்கக்கூடிய படம்னு, இதுதான் அது. ஹாரி பாட்டர் இன் தமிழ்ல தைரியமா சொல்லுங்க. ஆல் தி பெஸ்ட் யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஒழுங்கா கை தட்டி இருப்பாங்க. இந்த பாஸ்கி ரொம்ப சொல்லி அது 3Dல வேற கை தட்டுன்றாங்க. நீங்க தட்டுறது பாஸ்கி கண்ண வரைக்கும் வரணும்னு நினைக்கிறேன். அப்பதான் அந்த 3D எஃபெக்ட் இருக்கும். சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, இந்த மாதிரி 3D படங்களை ஆடியோ ரிலீஸ் போது மொத்தம் 100-150 பேர் தான் இருப்பாங்க. 150 கிளாஸ் கொடுத்துருந்தா 3D எஃபெக்ட்லயே இந்த படத்தை பார்க்கும்போது அந்த எஃபெக்ட் இன்னும் ஜாஸ்தியாக தெரியும். ஆக்சுவலாக இந்த படத்தை நாங்கள் 3Dல பார்க்கும்போது ஒரு குழந்தைகளுக்கு உண்டான எக்ஸலண்ட் என்டர்டெய்னர், யூ சர்டிஃபிகேட் படம், கட்டு இல்லாமல் வர படம். ஏன்னா திருப்பி நானும் கங்கையாமரனும் சென்சாரில் இருக்கிறதுனால எதுக்கு சொல்கிறோன்னா, சில படங்கள் கொஞ்சம் யூ சர்டிஃபிகேட் வேணும்பாங்க. அது ஏகே A++ எல்லாம் கொடுக்குற மாதிரியான படத்துக்கு யூ சர்டிஃபிகேட்னா சொல்லணும், டைட்டில் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி. நமக்கு
என்ன ப்ரெசென்ட் பண்ணணும். இப்போ சந்திரமுகி 750 நாளைக்கு மேலே, கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு மேலே ஓடின படம், கட்டே இல்லாமல் அது யூ சர்டிஃபிகேட் படம். ரஜினி படம் இன்னி வரைக்கும் எல்லாமே யூ சர்டிஃபிகேட் படம். நமக்கு அந்த சென்சாருங்கிறத எப்படியாவது ஏமாத்தி ஜனங்கள்கிட்ட வரணும்னா அது அவர்ஷனத்தான் ஜனங்கள்கிட்ட உண்டாக்குமே தவிர வேற எதுவுமே இல்லை. ஏன்னா சென்சார்ல இருக்கிறவங்க ஜனங்களுடைய ரெப்ரசன்டேஷன் தான் அங்கே இருக்காங்களே தவிர தனியாக கொம்பு முளைச்சி யாருமே சென்சார்ல இல்லை. இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம். அதை புரிஞ்சுக்கணும். அவர்கிட்ட சென்சாரில் எப்படியாவது சரி பண்ணணும், எப்படியாவது சரி பண்ணணும்னா இது என்ன விட்டடிக்கிற இடமா, அது எப்படியாவது சரி பண்ணுறதுக்கு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஹரி அன்னைக்கு ஒரு நம்ம ஷீரடி போயிட்டு இருந்தாரு. நான் ஏர்போர்ட்டில் மீட் பண்ணேன். டக்குன்னு அந்த டயத்தில் தான் ரிலீஸ் பண்ணோம். அப்படிங்கும்போது முதல்ல ஷீரடியில் தர்ஷன் பார்த்துட்டு வாயா அப்படின்னு சொல்லி ஏன்னா என்னையும் ட்ராமா போட கூப்பிட்டாரு. நஷ்டம்லாம் வந்தது சொன்னார். ஒருவேளை அதுக்கு நாங்களும் காரணமாக இருந்தால் கூட ஏதாவது காம்பன்சேட் பண்ணலாங்கிற ஒரு எண்ணத்தில் பண்ணலாம். இன்னைக்கு சினிமா வந்து வேற மாதிரி இருக்கு. யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் டைரக்ட் பண்ணுறாங்க, நிறைய டைரக்ஷன்ஸ் இருக்கு. வாசுலாம் எனக்கு வாசு அப்புறம் வெரி வெரி ஃபியூ டைரக்டர்ஸ் இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பெரிய படமாக இருந்தாலும் 40 நாளில் ஷூட்டிங் முடிப்பாங்க. அதில் டாக்கி போர்ஷனாக ஒரு 20 நாளில் முடிப்பாங்க. படம் பெரிய ஹிட்டாகும். நாங்கள் 150 நாள் எடுக்கிறோம். 150 நாள் எடுக்கிற படம் ஒரு ஷோ கூட ஓடாத போகிறது. நம்ம நிறைய நாள் எடுக்க நிறைய நாள் ஓடணும்னு அவசியமே இல்லை. யார்கிட்ட சரியான பிளானிங் இல்லையோ, சரியான ஸ்கிரிப்ட் இல்லையோ, அவங்களால எக்ஸிக்யூட் பண்ணவே முடியாது சினிமா. அந்த மாதிரி ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸிக்யூட்டர்ஸ்னா அது பி வாசு. பி வாசு தான் சினிமாவை பற்றி சொல்லணும்னா ரைட்டு. கதையை வச்சுக்காம டெக்னாலஜியை மட்டும் வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? ஏதாவது கேட்டால் அலெக்சா கேமரா போகலாங்கிறாங்க. அலெக்சா கேமரா நடிக்காது. அலெக்சா கேமரா ஒன்றுமே பண்ணாது. நீங்கள் சாதாரண 5Dயில் கூட எடுக்கலாம். படம் நல்லா இருந்தால் ஓடும். அதை விட்டுட்டு நான் அலெக்சா கேமரா வேணும், அது வேணும், கிரேன் வேணும், இது வேணும், ஹெலிகாப்டர் வேணும், இது எல்லாமே வேணும். ஆனால் அதில் நடுவில் கதைன்னு ஒன்று முதல்ல வேணும். அது இல்லாத எல்லாம் நம்ம பண்ணி இந்த ஃபாரின் போகிறதே கூட ஸ்கிரிப்டை விட்டுட்டு போயிடுவாங்க, பாக்கி எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவங்க ஏதோ ஸ்கிரிப்ட் எடுத்துன்னு போய் பண்ணியிருக்காங்க இந்த படம். அதுவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். ஒரு 3Dக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. 3Dயில் கூட அம்பு வந்தால் கூட நேராக கண்ணை குத்துற மாதிரி வந்துடக்கூடாது. அதுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் வரணும், அதெல்லாமே இருக்கு, ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அந்த இன்டர்நேஷனல் ரெகுலேஷன்ஸ் படி படம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியிலேயே எனக்கு 2 ரிக்வஸ்ட் உண்டு. ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ் எல்லாம் 50லேருந்து எடுத்து அவங்கள ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில் சேர்க்கணும் முதல்ல. அந்த மாதிரி செஞ்சாதான் சினிமாவுடைய காஸ்ட் குறையறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. இது அடிப்படையான விஷயம். சினிமா எல்லாரும் எடுக்கலாம், ஆனால் சினிமாவை தியேட்டருக்கு கொண்டு வர முடியல. வருஷத்துக்கு 10 படம் ரிலீஸ் ஆகுது பெரிய படங்கள் அப்படின்னா, ரிலீஸ் ஆகாத படங்கள் 400க்கு மேலே இருக்கு. அந்த 400 படங்கள் ரிலீஸ் ஆகுறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? எல்லாருக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கணும். ரிசர்வேஷன் இருக்கு, வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும் இருக்கு. சினிமாவில் மட்டும் எந்த வாய்ப்பு இல்லை. நீ சினிமா எடுத்தியா, நீயே போட்டு பார்த்துக்க, நீயே போட்டு பார்த்துக்க, அவன் மென்டல் ஆகிட மாட்டான். அவன் அதுக்கு சொல்றேன். நான் ஏற்கனவே இந்த விஷயத்த சொல்லியிருக்கேன். நானும் ஒரு நடிகனும் என்னோட சேர்ந்து நடிச்ச நடிகனும் நாங்கள் அப்படி படம் பார்க்க போகும்போது பார்த்தா அந்த தியேட்டர் முடிச்சு வெளில வந்தால் வாசலுக்கு பிச்சைக்காரனுக்கு அவன் மட்டும் ஒரு 500 ரூபா நோட்டை போடுவோம். நான் கேட்டேன், உனக்கு அசிங்கமத்தில் ஒரு பிச்சைக்காரனுக்கு போய் 500 ரூபா போடுறிய, சோம்பேறித்தனத்தை வளர்க்குறடா நீனு, அப்படியெல்லாம் சொல்லாத. என்ன இருந்தாலும் என்னை வச்சு முதல் படம் எடுத்த ப்ரொடியூசர் ஒழுங்கா இருந்தார் அவர் கடைசியில் இவங்ககிட்டயே காசு வாங்குற அளவுக்கு பண்ணி. காரணம் என்னன்னா, ஏரியா வைக்கிறேன் ஃபர்ஸ்ட் வீட்டை வைப்பாங்க, அப்புறம் நிலத்தை வைப்பாங்க. என்ன சொல்றேன், எந்த இடத்துல யார் பணம் போடுறாங்களோ அவங்க அந்த பணத்தை திருப்பி எடுத்தாதான் அந்த இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். அப்படிதான் தமிழ் சினிமா நல்லா இருக்கணும்னா தமிழ் சினிமாவுடைய தயாரிப்பாளர்கள் நன்றாக இருந்தால்தான் சினிமா நல்லா இருக்கும். அதுதான். எவ்வளவு வேணா செலவு வைக்கலாம். செலவு வைக்கிறவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு ஏரியா வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டாங்கன்னா செலவு வைக்கலாம். செலவு வைக்கிறதுக்கு மட்டும் ஐடியா கொடுத்துக்கிட்டே இருந்தா, நான் கூட சொன்னேன், இன்னைக்கு ஏன் இப்போ நீங்கள் இன்னைக்கு ஏன் சாங் ரிலீஸ் பண்ணுறீங்க, 13ஆம் தேதி படம் ரிலீஸு, ஆக்சுவலாக நீங்கள் அந்த ப்ரெஸ் மீட்டை வச்சு படமே போட்டிருக்கலாங்க. ஏன்னா இன்னைக்கு ஆச்சு, இன்னைக்கு சனிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமை ரிவ்யூ வரணும்னா இன்னைக்கு படம் பார்த்துட்டாங்கன்னாக்க வர வெள்ளிக்கிழமை வரும். ஆனால் வர வெள்ளிக்கிழமை நீங்கள் ப்ரொஜெக்ஷன் போட்டீங்கன்னா அந்த ரிவ்யூ வரதுக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை ஆகும். அது வரைக்கும் நம்ம தியேட்டரில் படம் தாங்கணும். காரணம், இன்னைக்கு 3 நாள் தான். சில படங்கள் 3 ஷோ, சில சமயம் பாதியிலேயே எடுத்துடுறாங்க, இன்டர்வெல்லையே. சில படம் ஆரம்பிக்கிறதே இல்லை, சார் யாரும் வரல சார், இன்னைக்கு ஷோ கேன்சல்ங்கிறாங்க. அந்த மாதிரியான சூழல் இன்னைக்கு தமிழ் சினிமாவில் இருக்கு. வெளியிலேருந்து பார்க்கறதே பல விஷயங்கள் வேடிக்கையாக இருக்கும். ஆனால்
சும்மா 2 ரூபா போச்சு 3 ரூபா போச்சுங்கிறாங்க. அது என்னன்னா 2 கோடி ரூபா போச்சு, 3 கோடி ரூபா போச்சு. யாருமே சொந்த பணம் இல்லை. இதில் மெஜாரிட்டி ஆஃப் பீப்புள் அவசரத்துக்கு எங்கேயோ கடன் வாங்குறாங்க, உடனே திருப்பி கொடுத்துடலான்னு. கொடுக்க முடியல. ஒரு பணத்தை 1 ரூபாயை திருப்பி கொடுக்க முடியலைன்னு சொன்னால் அது ஒரு வருஷம் கழிச்சு 100 ரூபாய் ஆகிடும். எவ்வளோ நம்ம சினிமாலேயே பார்த்துருக்கோம், சில தற்கொலைகள், எவ்வளோ விஷயம் பார்த்துருக்கோம். நானும் வாசுவும் நீங்கள் பேசிட்டு இருந்தோம். ப்ரொடியூசர்ஸுக்குன்னு ஒரு சின்ன கன்சல்டிங் காலேஜ் ஒன்று நாங்கள் ஆரம்பிக்கிறதா பிளான் பண்ணியிருக்கோம். ஒரே நாள் கோர்ஸ். அவன் எவ்வளோ ரூபாவில் பணம் ஆரம்பிச்சாலும் ஒரு 25,000 ரூபா ஃபீஸ் கட்டிட்டா காத்தாலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அவனுக்கு எப்படி ஒழுங்காக சிஸ்டமேட்டிக்காக ஒரு படம் எடுக்கிறதுன்ட்டு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவன் வீணாக போகிறதுனா அவங்க இஷ்டம், அதை ஒன்றும் சொல்ல முடியும். ஏன்னா சொந்த காசில் சூன்யம் வச்சுக்கிறதுக்கு ப்ரொடியூசர்னு பேர். ஏன்னா வேற யார் காசுலையும் பண்ண முடியாது. அவங்க சொந்த காசில் மிஞ்சி போனால் 2 இடத்துல பெருசாக பேர் வரும், அதுக்கு மேலே ஒன்றுமே வராது. முன்னாடியாவது ஃபிலிம் ரோல் மிஞ்சோம், இப்போ அதுவும் இல்லை. ஒரே ஒரு ஆர்டிஸ்டோட போயிடுது, அதுவும் பேக்கெட்டில் போட்டு போயிடலாம், பென் டிரைவில் போயிடலாம், அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பட் அதெல்லாம் தாண்டி இந்த படம் ஒரு என்டர்டெய்னராக பண்ணியிருக்காங்க. ஒரு போட்ட பணம் ப்ரொடியூசருக்கு வரணுங்கிற ஒரு நோக்கத்தில் செய்யப்பட்ட படம். அதோட ஒரு படம் பார்க்கும்போது ஏதாவது ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். மியூசிக் நல்லா இருக்கு, ஆர்டிஸ்ட், அதுவும் சில ஜாப்பனீஸ் இதில் அந்த ஊரில் அந்த ஜாப்பனீஸ் சில பேர் ரஜினி டயலாக்லாம் இந்த படத்தில் பேசியிருக்காங்க. ஃபுல்லாக ஆட்டோக்காரராக வந்தார், எல்லாமே ரொம்ப அது ரஜினிக்கு இருக்கக்கூடிய மரியாதையை கொஞ்சம் ஹைலைட், ஜப்பானில் இருக்கக்கூடிய மரியாதையை ஹைலைட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஸோ எல்லாமே நல்லா இருக்குது. அதான் ப்ரொடியூசர்ஸுக்கு. அப்புறம் இன்னொரு புதுசாக இப்போது பாம்பேயில் வந்து சென்சார் பண்ணணுங்கும் போது இப்போது கியூபில் தான் கொடுக்கணுங்கிறதெல்லாம் இருக்கிறத தாண்டி சில பேர் அவைலபிலிட்டி அவங்க ஹார்ட் டிஸ்கில் கொடுக்கலாம், இல்லை பென்ட்ரைவில் கொடுக்கலாம், இல்லை டிவிடியில் கொடுக்கலாங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ சின்ன தயாரிப்பாளர்கள் இனிமேல் சென்சாருக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இப்படி தான் கொடுக்கணுங்கிறதுக்கு முன்னாடி கன்சல்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கியூபில் மாற்றின பிறகு நீங்கள் சென்சாருக்கு போகிறீங்க, ஒரு 4 கட்டு வந்துருச்சுன்னு சொன்னால் அந்த 4 கட்டை பண்ணி கொடுக்குறதுக்கு திருப்பி 40,000 ரூபா நீங்கள் செலவழிக்க வேண்டியிருக்கும். கூடிய வரைக்கும் இப்போ நானும் கங்கைமரெல்லாம் இங்கே தமிழ்நாட்டுக்கு எங்களை ஒரு போர்டு மெம்பர்ஸாக போட்டது காரணம் எங்களால் முடிந்த உதவியை தமிழ் திரைப்படத்துறையினருக்கு செய்யணுங்கிற ஒரே நோக்கம்தான். சென்சாருக்கு போகிற தயாரிப்பாளர்கள் அது ஒரு ஆஃபீஸுக்கு போயிட்டு வர மாதிரி போகணும். அந்த பலிக்கு போகிற ஆடு மாதிரியே போகக்கூடாது. பொட்டெல்லாம் வச்சு அப்படியே போய் நடுங்கிட்டு என்ன சார் எப்படியாவது வாழ வைங்க சார், கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. சென்சாருங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. அது சென்சாருங்கிற வேர்டே போயிடுச்சு. இட் இஸ் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். நீங்கள் என்ன படம் எடுத்துருக்கீங்க? தமிழ்நாட்டில் மட்டும்தான் இந்த பிரச்சனை. ஏன்னா தமிழ்நாட்டில் சப்சிடி நமக்கு அந்த டாக்ஸ் ஃப்ரீங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால மட்டும்தான் யூஏன்னு சொல்லி எல்லா விதமான கோளாறுகளுக்கும் இதில் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு பதிலாக வாங்குறீங்களோ யூஏ வாங்குறீங்க, எது வேணா வாங்குங்க, கவர்மெண்ட் பார்த்து அதுக்கு சப்சிடி கொடுக்குறோம் இல்லைன்னு சொல்லிடுறது பெட்டராக இருக்கும். அதுதான் என் கவர்மெண்ட்டுக்கு ரிக்வஸ்ட் பண்ணுறது. காரணம் என்ன, வாங்கணும் எப்படியாவது வாங்கணும்னு போகும்போது அதில் வேறு சில பிரச்சனைகள்லாம் வருது. அதெல்லாம் இல்லாமல் இருக்கணும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் டீம் எக்ஸலண்ட் டீம். ரொம்ப இதே மாதிரி ஒரு 40 நாட்டில் 38 நாளில் முடிச்சிருக்காங்க. டெக்னாலஜி நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க, கூடவே கதையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யாராக இருந்தாலும் தயாரிப்பாளர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும். இதுதான். அதனால தான் நான் இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது பெரிய ஒரு கம்பசூத்திரம் கிடையாது, ரொம்ப ஈஸி. என்னுடைய பிரதர் மாதிரி தான் பாபு, சேலம் பாபுன்னு பேர். என்னுடைய படத்துக்கு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் பாபு தான். 10 ரூபா செலவழிக்கணும்னா அந்த இடத்துல 3 ரூபா தான் செலவழிப்பேன். ஆனால் 10 ரூபா வேலை நடக்கும். நான் எலெக்ஷனில் எம்எல்ஏக்கு நின்ற போதே பாபு தான் எனக்கு. அதனால தான் எந்த கடையிலையும் போய் நான் டொனேஷன்லாம் வாங்காமே ஜெயிச்சேன். அதுக்கு சொல்கிறேன். காரணம் என்னன்னா, நாம் செலவழிக்கிற பணம் அந்த கரெக்டான அந்த எண்டுக்கு போயிடுச்சுன்னா பிரச்சனையே கிடையாது. அது இன்னைக்கு நிறையா ப்ரொடியூசர்ஸுக்கு தெரியலை. படம் எடுக்கும்போது நம்ம படம் தான் சூப்பர் ஹிட்னு நினைப்பில் எடுக்கிறதுனால வர கோளாறு. அது ஒரு பிஸ்னஸ். போட்ட பணம் திருப்பி எடுக்கப்பட வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு விஷயம். அதுக்கு எங்களால் முடிஞ்ச எந்த உதவியும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கோம். யாராக இருந்தாலும் எந்த முதல்ல எங்ககிட்ட வாங்க. அதுக்கப்புறம் ஒன்று படம் எடுக்காத கூட ஊருக்கு போவீங்க. அப்போ மொத்த படம் உங்களுக்கு ப்ராஃபிட். எனக்கு தெரிஞ்ச ஒரு டிராமா ப்ரொடியூசர் சொன்னார், இந்த வருஷம் எனக்கு 40,000 ரூபா லாபம் அப்படின்னார். அப்படியா, எப்படி சார் அப்படின்னேன். நான் டிராமா போடவே இல்லை அப்படின்னார். அந்த மாதிரியெல்லாம் நம்ம கொஞ்சம், ஏன்னா நீங்கள் படம் எடுத்தவங்க நீங்கள் பார்த்துருங்க, ப்ரெஸ் பீப்புள் பார்க்குறீங்க, படம் பார்க்குறீங்க, அவங்கள பார்த்தா பரிதாபமாக இருக்கும். அந்த டிஃபனை கூட சாப்பிட வேணாம் போல இருக்கும். சரி, நம்மளால முடிஞ்ச போது இவனுக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற மாதிரி அப்படி ஆயிடுறாங்க.
ஒண்ணுமே தெரியாத கடைசியில் வந்து மாட்டிட்டு முடிக்கிறாங்க பாருங்க, கழுத்துல கத்தி வைக்கிற மாதிரி. 3 இடம் தாங்க லைஃப்ல எந்த விதமான இறக்கமும் இல்லாத இடம் 3 இடம். ஒன்று கல்யாணம், அந்த வெள்ளி சொம்பை வச்சாதான் தாலி கட்டுவாங்கிற மாதிரி அந்த கழுத்துல கத்தி வைப்பாங்க. இன்னொன்று வந்து அந்த கிரிமேஷன், இதை நீங்க செஞ்சிட்டா பாடி நல்லபடியா போகுங்கிற மாதிரி. அப்பவும் வேற வழி இல்லை. 3வது சினிமா. இந்த 3 இடம் தான். ஏன்னா நம்பினவர்கள் ஏமாற்றப்படக்கூடிய இடம் இந்த இடம் தான். அது இல்லாம இருந்தாதான் அந்த ப்ரொடியூசர் சக்சஸ்ஃபுல்லாக இருப்பாங்க. ரொம்ப நாளா எனக்கு இதை சொல்லணும்னு ஆசை. இன்னைக்கு தானும் வருவார்னு சொன்னாங்க, வரல. வந்திருந்தா அவர்கிட்ட சொல்ல வேண்டியதுதான். பட் எப்படி டிவியில பார்க்கும்போது எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாம ப்ரொடியூசர்ஸ் பொறுத்த வரைக்கும், ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருந்தா இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கும். பணம் கொடுக்கறவன் தானே நல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட். அவன் நல்லா இருந்தா எந்த டிஃபால்ட்டும் இல்லாம எல்லாம் நல்லபடியாக இருக்கும். ஹோல் டீமுக்கு ஐ விஷ் தம் ஆல் த வெரி பெஸ்ட். கண்டிப்பாக இந்த எலெக்ஷன் முன்னாடியே ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பா பணப்புழக்கம் இருக்கும். ஈஸியா 1000 ரூபாய் மினிமம் டிக்கெட் கூட வாங்கலாம். இல்ல ஒரு ஓட்டுக்கு இல்லை, சரி, ஒரு டிக்கெட்டுக்கு சொல்றாங்க. அது வந்து அந்த மாதிரி ஒரு நல்ல பணப்புழக்கம் இருக்கும். 16ஆம் தேதிக்குள்ள வாங்கிடலாம். 19ஆம் தேதிக்கு அப்புறம் ஒரு சிலர் சந்தோஷமா பார்ப்பாங்க, ஒரு சிலர் துக்கமா பார்ப்பாங்க. அவ்வளவுதான். மற்றபடி ஒன்றும் இல்லை. யார் பார்த்தாலும் இன்றைக்கு இந்த படம் கண்டிப்பா ஒரு போட்ட பணத்தை விட அதிகமான பணம் ஹரிக்கு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல இறைவனை நான் வேண்டுகிறேன். அண்ட் எங்க நம்மளுடைய பேபி ஸ்டார் இவா, நீங்க எவ்வளவு சோகமா உட்காந்துருக்க, ஸ்கூலுக்கு லீவ் போட்டு வந்துட்டியா? இப்பதான் சிரிக்கிறா. ஒரு எந்த விதமான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம கொஞ்சம் கூட பயமே இல்லாத ஆக்ட் பண்ணான்னா அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம். ரொம்ப எக்ஸலண்டா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. பையன் இவளுடைய எல்டர் பிரதர் தான் அந்த டான்ஸ் ஆடினது. அவன் யூஎஸ்ல இருக்கான், படிச்சுட்டு இருக்கான். நல்ல வேலையை அவனை ஆடியோ ரிலீஸ் கூப்பிட்டு லீவ் போட விடாது பண்ணாரப்பா. கூட்டுருவாரு, எப்படி வாட வந்துட்டு போடா 2 நாள் அப்படின்னு இருப்பாரு. ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி ஹரிக்கு. இருந்தாலும் ஹரி இதை விட பெட்டரான ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி இதை விட தொடர்ந்து ஒரு அந்த இவருடைய பேனர் ஹரி அப்படின்னு சொன்னா தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல இடத்தை பிடிக்க வேண்டும் என்று எல்லாம் நல்ல இறைவனை வேண்டுகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.